திரு இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய மண்ணின் மைந்தர் புதிய குரு திருத்தொண்டர் எங்கர்சன் அவர்களின் வரலாற்று சூழல் வாசிக்கப்படுகிறது. அருள் பணியாளர் எங்கர்சன் நமது மண்ணை சார்ந்தவர். நமது மறை மாவட்டம் மேட்டுப்பட்டியில் பிறந்தவர். இவர் திரு முத்துப்பிள்ளை, திருமதி ரோலண்ட் வேலண்டைன் இவர்களின் புதல்வராக 20/11/1995 ஆண்டு பிறந்தவர். இவரது உடன் பிறந்தோர் திரு ரூசோ மற்றும் திரு எல்டர்சன். இவர் தனது தொடக்கப்பள்ளியை குழந்தை இயேசு தொடக்கப்பள்ளி திண்டுக்கல் 2000 ஆண்டிலிருந்து 2005 ஆண்டு முதல், மேலும் தன்னுடைய மேல்நிலைப் பள்ளியை எம்எஸ்பி மேல்நிலைப் பள்ளி திண்டுக்கல் 2006 2012 முடிய அவர் தன்னுடைய அழைத்தல் வாழ்வில் இறைவனுக்கு இதோ வருகின்றேன் என்று பதிலளித்து தன்னுடைய இளம் குருமட பயிற்சியை புனித அகுஸ்தினார் இளம் குருமடத்தில் திருச்சியில் 2012 முதல் 2013 வரை, மேலும் தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை லயோலா தன்னாட்சி கல்லூரியிலே சென்னையில் 2014 ஆண்டு முதல் 2017 ஆண்டு வரை தொடர்ந்து தன்னுடைய ஆன்மீகவியல் படிப்பை கிறிஸ்து இல்ல ஆன்மீக மையம் கர்மாத்தூரில் 2017-18 தொடர்ந்து தன்னுடைய மெய்யியல் படிப்பை புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் திருச்சியில் 2018 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை, அதனைத் தொடர்ந்து தன்னுடைய படிப்பிடை பயிற்சியை மதர் தெரேசா அகாடமி மோர்பட்டியில் 2020-21 முடித்து, மறுபடியும் அவர் தன்னுடைய இறையியல் படிப்பை புனித பவுல் குருத்துவ கல்லூரி திருச்சியில் 2021-24 முடித்து 6/4/2023 நம்முடைய ஆண்டவரின் அருட்கரத்தால் ஆசீர்வாதத்தால் நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களால் திருத்தொண்டராக அருள்பொழிவு செய்யப்பட்டு தன்னுடைய திருத்தொண்டர் பணியை திருஹிருதய ஆண்டவர் திருத்தலத்தில் பஞ்சம்பட்டியில் நிறைவு செய்து இப்பொழுது அன்புடனும் தாழ்ச்சியுடனும் பணியாற்ற இரக்கத்துடன் தேர்ந்து கொண்டார் என்ற விருதுவாக்கை தேர்ந்து நேற்று நம்முடைய மறைமாவட்ட அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு இப்பொழுது நமது பங்கிற்கு தன்னுடைய முதல் நன்றி திருப்பலி நிறைவேற்ற வருகின்றார்.
மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. புது குருவே வருக. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஒலியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக. பலியினில் கலந்திட இருந்திருள் பெற்றிட இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடன் இணைய பெற்று இறைவனுக்கு புகழாரம் சூட்டும் இந்த அரிய தருணத்தில் நம் திருச்சபையின் புதிய ஆசீர்வாதமானவர் புதிதாக ஆசீர்வதிக்கப்பட்ட நமது பாசமிகு அருட்தந்தை எங்கர்சன் அவர்களின் முதல் நன்றி திருப்பலிக்காக நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். விளக்கு என்பது இறைவன் நமக்கு அளிக்கும் ஒளியின் சின்னமாகும். அது அறியாமையை அகற்றி அறிவை அளிக்கிறது, இருளை அகற்றி நம்பிக்கையை காண்பிக்கிறது. இன்று நாம் இந்த குத்துவிளக்கை ஏற்றி வைக்கும்போது தாழ்ச்சியுடனும் அன்புடனும் பணி செய்ய இரக்கத்துடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் புதிய குரு எங்கர்சனின் அர்ப்பணிப்பு வாழ்க்கைக்கான ஒளி வழியாகவும் அவரது திருவழிபாட்டு பணிக்காக ஒளியூட்டும் தொடக்கமாகவும் அமைகிறது. ஆதலால் இந்த நேரத்தில் இந்த ஒளி விளக்கை ஏற்றி வைக்கும் இந்த நிகழ்வின் மூலம் நம்முடைய புதிய குருவின் சேவை பயணத்திற்கு இறைவனின் அருளும் வழிநடத்தலும் எப்போதும் துணையாக இருக்க வேண்டுமென்று இறைவனை வேண்டி நம் புதிய குருவை ஒளியேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆண்டவர் இல்லம் செல்வோம், ஆலயமணியின்
அழைக்கின்றார் அன்புடனே ஆண்டவர் இல்லம் செல்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அன்பு சகோதரமே, இந்த மேட்டுப்பட்டி மண்ணில் திரு முத்துப்பிள்ளை, திருமதி ரோலண்ட் வேலண்டைன் இவர்களுக்கு தவ புதல்வனாய் பிறந்து உயிர்த்த ஆண்டவரின் இரக்கத்தையும் புனித வியாகுல அன்னையின் அன்பையும் பெற்று தனது இறை அழைப்பை உணர்ந்து இறைவனின் குரலுக்கு ஆம் என்று செவிசாய்த்து தனது குருத்துவ பயிற்சி காலங்களில் இறை பிரசன்னத்தையும் அவரது பராமரிப்பையும் உணர்ந்து வாழ்ந்து நேற்றைய தினம் மேத்தகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களால் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு இன்று தனது முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்ற நமது பாசமிகு புதிய அருள் பணியாளர் எங்கர்சன் அவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தாழ்ச்சியுடன் அன்புடன் பணியாற்ற இரக்கத்துடன் தேர்ந்து கொண்டார் என்ற அருள் பணியாளர் எங்கர்சன் அவர்களின் விருது வாக்கு நம்மை ஆழமாக சிந்தித்து வாழ அழைப்பு விடுக்கிறது. தாழ்ச்சியை தனக்கென ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாயை போன்றும் மானுடத்தின் பால் அன்பு கொண்டு அனைத்தையும் பிற வாழ்வுக்காக என்று ஏற்று வாழ்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று நம் அருள் பணியாளர் எங்கர்சன் வாழ அருள் வேண்டுவோம். மேலும் இத்திருப்பலியில் அருள் பணியாளர் எங்கர்சன் அவர்களின் தாயார், உற்றார், உறவினர், நண்பர்கள், உபகாரிகள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தர வேண்டுவோம். சிறப்பாக நம் அருள் பணியாளரின் தந்தையின் ஆன்மா இறைவன் இரக்கத்தில் இளைப்பார நாம் இறைவனிடம் மன்றாடுவோம். இறை இரக்கத்தால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அருள் பணியாளர் எங்கர்சன் அவர்களுக்கு இறை அருள் வரங்களை பொழிய இறைவனிடம் வேண்டுவோம். இறையாசி பெறுவோம் இந்த இரக்கத்தின் வழியில். இறைவன் என்னிடம் துவங்கியிருக்கும் இந்த அருள் பணி வாழ்வை நான் அவருக்கு ஏற்புடைய வகையில் தூய்மையாகவும் நீதியான முறையிலும் வாழ்ந்து வழிநடக்க இந்த திருப்பலியில் வரம் வேண்டி மன்றாடுவோம். மேலும் எனது தந்தை எம் முத்துப்பிள்ளை அவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். சகோதரர் சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரு பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனிதர்களையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாவுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதி உண்டாவுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இடையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிக வல்லவரே, தந்தையே, இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே, 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 இறை தந்தையே என்று ஜெனித்தவனே, தந்தையே என்று ஜெனித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே. தூயவர், 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 ஐயா நீர் ஒருவரே. ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேறு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானி. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1-4 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன்.
உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பேரன்பை எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும். வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம். ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கின்றார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 24 முடிய. இயேசு கூறியது: ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டுக்கு நெடு பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்துக்களையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார்.
பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்த நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயலுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாளருக்கு தேவையான மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியால் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடைகளை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைகளுக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாட தொடங்கினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நீங்கள் பாட வேண்டிய பதில். இறைவா எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே, இறைவா எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. இறைவா தயவாய் இறைஞ்சுகிறோம் உம்மை, இறைவா எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. அன்பின் இறைவா, எமது ஆன்மீக வழிகாட்டிகள் அனைவரும் இன்றைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இறை மக்களுக்கு நற்செய்தியை தெளிவாக எடுத்துரைத்து தங்களின் வாழ்வு முறையால் அனைத்து மக்களையும் ஆண்டவரிடம் சேர்க்கும் கருவிகளாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே, இறைவா தயவாய் இறைஞ்சுகிறோம் உம்மையே. அன்பின் இறைவா, புதிய அர்ப்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டு முதல் நன்றி திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தை எங்கர்சன் அவர்களை திருப்பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். தாழ்ச்சியுடனும் அன்புடனும் பணி செய்ய இரக்கத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட இத்தந்தை உம்மை அறியாத ஆன்மாக்களை மீட்டெடுத்து பக்கம் சேர்த்திட தூய ஆவியாரின் ஆற்றலால் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா தயவாய் இறைஞ்சுகிறோம் உம்மை, இறைவா எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. கருணையின் நிறைவா, அருட்தந்தையின் பெற்றோர் உற்றார் உறவினர்களுக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். அவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடலுள்ள ஆன்ம சுகத்தை தந்து தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா தயவாய் இறைஞ்சுகிறோம் உம்மை, இறைவா எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. வாழ்வின் நூற்றே இறைவா, அருட்தந்தையின் முதல் நன்றி திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறைமக்கள் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி நாளும் வளர்ந்து புனிதத்தில் நிலைத்திருந்து
நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா தயவாய் இறைஞ்சுகிறோம் உம்மை, இறைவா எங்கள் மன்றாட்டு ஏற்றருள்வாயே. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, அருட்தந்தையின் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்கள் சிறப்பாக அவரது தந்தை முத்துப்பிள்ளை அவர்கள் ஆன்மா உமது இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதலை அடைந்து உம் புனித தூதர்களோடு என்றும் உம்மை துதித்து மகிழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மையே இறைவா எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வாயே. எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணனான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
உம் சித்தம் நிறைவேற்ற உலகின் வழியெல்லாம் குப்பையின்றே கருதுகின்றேன். என் சார்பில் நீர்க எத்தீங்கும் அழகாது உம்மாற்றலே போதுமென்பே. இருக்கின்ற உம்மிடம் உள்ளதெல்லாம் இழந்து வந்தேன் ஏற்றிடுவீர். இருக்கின்ற உம்மிடம் உள்ளதெல்லாம் எடுத்து வந்தேன் ஏற்றிடுவீர். ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வில் பலியாகவே. ஏற்றிடுவீர் இறைவா, என்னை மாற்றிடுவீர் தலைவா, என் வாழ்வில் பலியாகவே. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாள்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயருக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்கான பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகிறோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் பொழுதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்
ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா 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 தாவீதின் புதல்வா தாவீதின் புதல்வா ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உந்தன் மரணமதை நாங்கள் நம்புகின்றோம், உந்தன் உயிர்த்தெழுதலையும் நம்புகின்றோம். நீரே மீண்டும் வருவீர் என்று எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்கு உரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கலிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரும் எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு,
புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆகவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியராகிய எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமகன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட முத்துப்பிள்ளை என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவரின் அமைதியும் அன்பையும் சந்தோஷம் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவரை பார்த்து பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் என்னை காத்து நிலை வாழிப்பதாக. இணையாள வாராய், கலையாத கனவாக இனில் உரைய வாராய். நீங்காத மறையேனி இணையாள வாராய், கலையாத கனவாக இனில் உரைய வாராய். வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுவே, உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே, உந்தன் வருகை தஞ்சம் என்று
வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா நின் மண்ணை ஆளவா வா தேவா நீ என்னில் வாழவா வாழவா நின் மண்ணை ஆளவா நீங்காத மழையே இணையாளவாராய் கலையாத கனவாக இனில் உரையவாராய் இயேசுவில் பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய மண்ணின் மைந்தர் புதிய குரு அருள்பணி எங்கர்சன் அவர்கள் அவருடைய வகுப்பு தோழர்களோடு இந்த இனிப்பினை வெட்டி நம்மோடு மகிழ்ந்து கொள்வார்.
சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து கொண்ட தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் என் உள்ளத்தில் சொந்தமலா. இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் என் உள்ளத்தில் சொந்தமலா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், ஈசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரவர் என் உள்ளத்தில் சொந்தமானார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நமது புதிய குரு அருள் பணியாளர் எங்கர்சன் அவர்களுக்கு நம்முடைய பங்கு தந்தை மற்றும் ஊர் பெரியதனக்காரர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். மற்ற அனைவருமே திருப்பலி முடிந்த பிறகு புதிய குருவிற்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மண்ணின் அருள் பணியாளர்கள் சார்பாக மண்ணின் மூத்த குரு அருள் தந்தை அருமைசாமி அவர்கள் புதிய குருவிற்கு பொன்னாடை போர்த்தி எங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கிறார்கள். மண்ணின் அருள் சகோதரிகள் சார்பாக அருள் சகோதரி டயானா அவர்களும் அருள் சகோதரி சந்தியா அவர்களும் பொன்னாடை போர்த்தி மகிழ்வை வெளிப்படுத்துகிறார்கள். மண்ணின் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் சார்பாக பொன்னாடையும் சிறிய பரிசும் வழங்கப்படுகிறது. மண்ணின் அருள் தந்தையர்கள் சகோதரிகள் சார்பாக சிறிய ஊக்கத்தொகை ஒன்று கொடுத்து வழங்கப்படுகிறது. இப்பொழுது புதிய குருக்களுக்கு நமது பங்கின் சார்பாக பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. அருள் பணியாளர்
அண்ணா அப்புறம் 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 நான் எல்லாம் கடைசியாண்ணே வா வேணாம் சொல்லிட்டு இப்படி கடைசியாங்க ஏமாச்சு ஏங்க இப்போ நாங்கள் பின்னாடி ரெண்டு பொண்ணாடுறாங்க அவருக்கு அருள் பணியாளர் ஆண்ட்ரூஸ் கிளிண்டன், அருள் பணியாளர் அருளரசு, அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடனே அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரர்கள் அருட்சகோதரிகளுக்கு நமது மடத்து அந்த பள்ளிக்கூடத்திலே விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். மற்ற உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள் அனைவருக்கும் நமது உயிர்த்தாண்டவர் மக்கள் மன்றத்திலே இறை மக்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைவரும் விருந்திலே பங்கெடுத்து செல்ல அன்போடு வேண்டுகிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நன்னெறிகளுக்கு எல்லாம் ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினைகளை கற்பிக்க எனக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளருள் சேர்த்திட தயை கூர்ந்த இறைவனை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நான் இந்த குருத்துவ நிலையை அடைய உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூற உங்கள் முன் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். அருள்பணி வாழ்வுக்கு என்னை தேர்வு செய்த முன்னாள் ஆயர் அந்தோணி பாப்புசாமி அவர்களையும், இன்று எம்மை திருநிலைப்படுத்தி உடன் பயணிக்கும் மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அழைத்த இறைவனுக்கு தக்க பதிலிருப்பு கொடுக்க எனக்கு கற்றுக் கொடுத்து நல் மதிப்பீடுகளோடு என்னை வளர்த்தெடுத்து தங்களையே எனக்காக தியாகம் செய்த என் பெற்றோர் தந்தை முத்துப்பிள்ளை மற்றும் தாய் ரோலன் வேலண்டைன் அவர்களையும், இந்த அழைத்தல் வாழ்வை சீரிய முறையில் வாழ ஊக்கமூட்டிய அண்ணன்கள் அன்னிகள் அனைவருக்கும், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனுக்கும் நன்றியை நான் நவிழ்கின்றேன். என் மனதில் இறை அழைத்தல் என்னும் விதையை ஊன்றிய அருள்பணியாளர் வி. செல்வராஜ் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து அவருக்கு இந்த நூலாடையை மகிழ்ச்சிகரமாக போர்த்துகின்றேன். எனது வளர்ச்சியில் மகிழ்ச்சி கண்டு ஊக்கப்படுத்தி இன்று சிறந்ததொரு மறையுரை மூலம் நம் அனைவரையும் சிந்திக்க வைத்த நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரருள் பணி டி. சகாயராஜ் அவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்து என் மகிழ்ச்சியை இந்த நூலாடை போர்த்துவதன் மூலம் வெளிப்படுத்துகின்றேன். தனது வாழ்வாலும் முன்மாதிரிகையாலும் ஆன்மீக உரமூட்டிய அருள்பணி ஏவி ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த நூலாடையை போர்த்தி நன்றியை வெளிப்படுத்துகின்றேன்.
இவ்வேளையில் எனது வளர்ச்சியில் பெரும் பங்காற்றிய எனது பள்ளி கல்லூரி மற்றும் குருமட ஆசிரிய பேராசிரியர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். எனது பயிற்சி வாழ்வில் உடன் பயணித்து ஊக்கமூட்டிய அனைத்து அருள் பணியாளர்களையும் அருள் சகோதரர் சகோதரிகளையும் உடன் படித்த பயணித்த நண்பர்களான அருட்பணியாளர் டைட்டஸ், அருட்பணியாளர் நவீன் மற்றும் அருட்பணியாளர் ஜெரால்ட் ஆகியோரை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். படிப்பிடை பயிற்சியில் வளர்த்தெடுத்த பேரல் பணி KS ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நான் எனது நன்றி அறிவித்துக் கொள்கிறேன். திருத்தொண்டு பணியில் எனக்கு அநேக வாய்ப்புகள் தந்து என்னை உருவாக்கிய பேரருள் பணி பெர்னாட் ஷா அவர்களையும் உதவி பணியாளர் அருள்பணி ஜோசப் மில்டன் அவர்களையும் நான் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றேன். என்னுடன் இந்த படிப்பிடை பணியில் பயணித்த பஞ்சம்பட்டி பணித்தள மக்களுக்கும் ஊர் பெரியதனக்காரர்களுக்கும் தலைவர் ஜூரிகள் அவர்களுக்கும் ஆலய பராமரிப்பு பேரவையினர், CIC அருட்சகோதரிகள், பாடவர் குழுவினர், பக்த சபையினர், பீட பணியாளர்கள், ஆலய பணியாளர்கள், இளைஞர்கள் ஆகியோரை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். குருமடத்தில் பயின்ற பொழுது வாராந்திர களப்பணியில் கள அனுபவம் பெற உதவிய சோமரசம்பேட்டை மற்றும் பாலண்டாம்பட்டி மற்றும் NGO காலனி பங்கு இறைமக்கள் அனைவருக்கும் பங்கு பணியாளர்களுக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அழைத்தலை ஊக்கப்படுத்திய எனது வளர்ச்சியில் மகிழ்ந்த அருட்சகோதரி அலோஷியா மற்றும் அருட்சகோதரி தயா அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உடன் பயணிக்கும் முன்னாள் மற்றும் இந்நாள் உதவி பங்கு தந்தையர்கள், ஹோலி கிராஸ் மற்றும் போன்செகஸ் அருட்சகோதரிகள், திருத்தொண்டர்கள், தோழமை அருட்பணியாளர்கள், மண்ணின் மைந்தர்கள், மண்ணின் அருட்சகோதரிகள், மண்ணின் அருட்சகோதரர்கள் ஆகிய அனைவரையும் இந்நேரத்தில் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். இந்த நன்றி திருப்பலி சிறப்பாக அமைய உதவிய அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் எளிய அழைப்பினை ஏற்று இந்நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டு எனக்காக இறைவேண்டல் செய்து ஆசி வழங்கிய அனைத்து மறைமாவட்ட துறவர அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர்கள், மண்ணின் மைந்தர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். என்னோடு இந்நன்றி திருப்பலியில் பங்கேற்று எனக்காக இறைவேண்டல் செய்த எனது வகுப்பு தோழர்கள், புதிய அருள் பணியாளர்கள் மூவருக்கும் எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்றைய திருவழிபாடு நன்முறையில் நடந்தேற திருப்பீட அலங்காரம் செய்த அடைக்கல் அன்னை மற்றும் திருச்சிலுவை சபை சகோதரிகளுக்கும் திருப்பலிக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த ஆலய அலங்கார குழுவினர், கோவில் பிள்ளை சகாயம் அவர்களுக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நல்லதோர் வரவேற்பை நல்கிய மேட்டுப்பட்டி ஊர் பெரியவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி நல்கின்றேன். ட்ரஸ்டிகள், பங்கு பேரவையினர் ஆகியோருக்கும் எனது நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்நன்றி திருப்பலிக்கான வழிபாடுகளை நல்ல முறையில் ஏற்பாடு செய்து பயிற்சி கொடுத்து ஆலோசனை தந்து வழி நடத்தியதோடு என் உருவாக்கத்திலும் பெரும் பங்காற்றிய பங்கு தந்தைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அர்த்தமுள்ள பாடல்களை மிக அழகாக பாடி ஜெபிப்பதற்கு உதவியாக இருந்த பாடகர் குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்நன்றி திருப்பலிக்காக பல்வேறு உதவிகள் செய்த இறைமக்கள் அனைவருக்கும், பக்த சபையினருக்கும், அருட்பணியாளர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இறுதியாக இந்நிகழ்வு நல்ல முறையில் அமைவதற்கு தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்தையும் அருகிலிருந்து கவனித்து வழி நடத்தியவர் நம் பாசமிகு பங்கு தந்தை வி செல்வராஜ் மற்றும் உதவி பங்கு தந்தை அந்தோணிசாமி. மேலும் அனைத்து திருவழிபாட்டு ஏற்பாடுகளையும் உடனிருந்து அனைத்தையும் ஏற்படுத்தியவர்கள் திருத்தொண்டர் அருள் அஜித் மற்றும் திருத்தொண்டர் ஜான்சன், அருள் பணியாளர் ஜஸ்டின் பால்சன் மற்றும் அருள் பணியாளர் ஆரோக்கியசாமி. இவர்கள் அனைவருக்கும் என் குடும்பத்தின் சார்பாக இதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் நன்றியை என் பங்கு தந்தையின் சார்பாகவும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரும் புதிய குருவின் சிறப்பு ஆசை பெற தலைவணங்கி மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக.
ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.